Welcome to Shaizy Max YouTube channel. 10th Maxல exercise 1.5ல 8th sum அதில் 3 subdivision இருக்குது. அந்த 3ஐயும் பார்க்க போகிறோம். இதில் f of x இருக்குது, g of x இருக்குது, h of x இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது பண்ணணும் 3 ஃபங்க்ஷனை வச்சு எப்படி பண்ணுறது, ஒரே ஸ்டெப்பில் நம்ம பண்ணிகிட்டே போயிடலாம். ஈஸியாக இருக்கும், நல்லா கவனித்தா போதும். இப்போது இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, f g 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ராக்கெட்குள்ளே வந்ததுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப்ஐயும் ஜியையும் எடுத்து எழுதிடலாம். எஃப்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ப்ராக்கெட்டில், காம்போசிட் 3x + 1 ஒரு ப்ராக்கெட்டில். இதனால் 2 ப்ராக்கெட் உள்ளே வர்றதுனால தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுடுறோம். காம்போசிட் இந்த ஹெச் வர்றதை இந்த இன்னொரு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. இப்போ எப்போவுமே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 வந்தால் அதைத்தான் முதல் பண்ணணும். அப்போ இங்கிருந்து இந்த ஆரோ மார்க் இப்படி போகணும், இங்கே இதை மட்டும்தான் எழுதணும். அப்போ ப்ராக்கெட்டு வரணும், எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் -1. இந்த ப்ராக்கெட்டில் என்ன வரணும், இந்த இதை தூக்கி போட்டுருங்க. ஸோ இப்படி எழுதும்போது +1 -1 கேன்சல் ஆயிரும், இந்த 3x மட்டும் வரும். காம்போசிட் இதை அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த 2 ப்ராக்கெட் இருக்குது, இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை இல்லையா. இப்போ இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே போடலாம். இங்கே போடும்போது என்ன வரணும், 3 அப்படியே வரணும். எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போடுங்க. ப்ராக்கெட்டில் இந்த 2வது ப்ராக்கெட் இங்கே போடணும். 3 × x² என்ன வரும், 3x². இதுதான் ஆன்சர். பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா இதில் f காம்போசிட் g ஒன்றா வந்துச்சு, இதில் f தனியாக வந்துருச்சு, தனியாக எடுத்து எழுதுங்க. காம்போசிட் ப்ராக்கெட்டில் 2 இருக்குது, அதனால் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே g எழுதுங்க முதல்ல, காம்போசிட் h எடுத்து எழுதுங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது முதல் பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துடலாம். அதனால் இதை பண்ணும்போது 3 வரணும், எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் +1, ப்ராக்கெட்டில் இந்த பின்னால் இருக்கிறத தூக்கி போடணும். ஓகேவா. அப்போ இது 3x² + 1 ஆயிடுச்சா, இது அப்படியே எழுதிட்டு வரலாம். இப்போ இங்கிருந்து இது இப்படி போகணும், இதை நல்லா ஞாபகிச்சுக்கணும். இந்த ஆரோ மார்க் மட்டும் இப்படி தான் வரணும், ஞாபகிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம அப்படியே எழுதுகிறோம். அப்போ என்ன வரணும், எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் -1. ப்ராக்கெட்டில் என்ன வரணும், அந்த டேர்மு தான் செகண்ட் ப்ராக்கெட்லேருந்து கொண்டு வரணும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா எந்த சம்மும் தப்பு வராமல் செய்யலாம். ஓகே, ஸோ இதை எழுதியாச்சு. இந்த +1 -1 கேன்சல் பண்ணால் இங்கே 3x² மட்டும்தான். அதை பாருங்கள், 2 பாக்ஸும் ஒரே மாதிரி வந்துருச்சா. ஸோ ஈக்குவல்னு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா. இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். f of x இருக்குது, g of x இருக்குது, h of x இருக்குது. ஸ்கொயர் வரும்போது நம்ம ஸ்கொயர்லாம் எதுவும் பண்ணாமலே எப்படி ஆன்சர் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் f காம்போசிட் g ப்ராக்கெட்டில் வரணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே f காம்போசிட் g எழுதுகிறோம், காம்போசிட் h தனியாக வெளியில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ப்ராக்கெட் முதல்ல பண்ணலாம். ஸோ வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸ்கொயர் வரணும். ப்ராக்கெட் போடு, ஸ்கொயர் போடு, காம்போசிட் இதை அப்படியே வச்சுக்கோ. இதை பண்ணும்போது 2 பண்ணால் 4, x² பண்ணால் x², காம்போசிட் இதை அப்படியே வச்சுக்கோ. இதை அப்படியே இங்கே வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4 அப்படியே வரணும், எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஸ்கொயர், ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இது வரணும். இப்போ இது ஹோல் ஸ்கொயர்லாம் இருக்கும்போது இது இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகேவா, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது ஒன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேண்டாம், இதே ஆன்சர் இங்கே கொண்டு வந்துட்டால் வேலை முடிஞ்சுது. இங்கே எஃப்க்கு வெளியில் வச்சுக்கோங்க, காம்போசிட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே g முதல்ல எழுது, காம்போசிட் ஹெச் அப்புறமா கொண்டு வந்து எழுதுங்க. இதை முதல்ல பண்ணலாம். 2 அப்படியே வரணும், எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் இதை போடணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுட்டு இதை இங்கே கொண்டு வந்து போடலாம். எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அதனால் ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் போட்டிருக்கேன், ஹோல் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக என்ன வரணும், இங்கே உள்ள ஒரு ப்ராக்கெட் வருது பார்த்தீங்களா, 2 × 2x + 4, அதுக்கு தான் ஹோல் ஸ்கொயர். அதனால தான் நான் வெளியில் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டேன். ஓகேவா. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் பண்ணால் ப்ராக்கெட்டுக்கு ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இதுவும் ஒரே மாதிரி வந்துருச்சா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை மட்டும் கொஞ்சம், இது ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சு ஸ்கொயர் போட்டால் இது ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிரும், இதை ஸ்கொயர் பண்ணால் அப்படியே ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு பதில், அதில் எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ போடுறோம். இங்கே எக்ஸு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது, அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கன்னு அர்த்தம். இதை ஸ்கொயர் பண்ணால் 2 4 ஆயிரும், இதை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ராக்கெட் அப்படியே வச்சுட்டு ப்ராக்கெட் ஸ்கொயர் வந்துடும். இது ஒரே மாதிரி வந்துருச்சு. ஸோ ஈக்குவல். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of xக்கு இப்படி இருக்குது, g of x, h of x. இதில் பண்ணலாமா. f இருக்குது, காம்போசிட் g இருக்குது, காம்போசிட் h போட்டாச்சு. இதிலிருந்து ஆரோ மார்க் எங்கே கொண்டு வந்தால் எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் -4, ப்ராக்கெட்டில் x². ஸோ x² -4 அப்படியே வரும், காம்போசிட் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை இங்கே கொண்டு வரும்போது எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் -4, ப்ராக்கெட்டில் இதை தூக்கி போடுங்க. ஹோல் ஸ்கொயர் வரனால இது ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது f தனியாக வச்சுக்கோங்க, காம்போசிட்
உள்ள ஜி கம்போசிட் ஹெச் போட்டாச்சு. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே போடும்போது எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இதை போடுங்க. ஓகேவா? இந்த ஹோல் ஸ்கொயர் வரதை ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை அப்படியே கொண்டு இங்கே போடும்போது எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் -4. ஓகேவா? அந்த ப்ராக்கெட்டில் என்ன போடுவோம்? 3x - 5 ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம். அவ்வளோதான். ஓகேவா? இது இப்படியே வச்சுக்கோங்க. இதுவும் ஒரே மாதிரி வந்துருச்சா? ஸோ ஈக்குவல் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மெத்தடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நல்லா கவனித்து திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வரணும், இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, அதனால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.